அந்த ஜமாத்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து யாரும் வலுவான தலைவர்கள்லாம் இல்லை, ஒரு பேசுறதுக்கு உண்டான பேச்சாளர் உள்ளவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இத்தனை நல்ல தலைவர்கள் இருக்காங்க, இத்தனை பேச்சாளர்கள் தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப வியப்பா இருக்கேன் நான். ஆனா பேராசிரியர் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எங்க மகாராஜா மாதிரிலாம் வந்து அவரை பத்தியும் எதை பத்தியும் வந்து சொல்ல மாட்டாங்க. பொதுவாகவே எங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மகாராஜா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, கூட்டு போவாங்க. எங்க மேல கேஸ், இப்போ சகோதரர் சொன்னாரு, வழக்கறிஞர் சொன்னாரு, போனீங்கன்னா ஒரு கட்சியில வந்து கேஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நாங்க வந்து முன்கூட்டியே பார்த்துருக்கோம். எப்படின்னா, தேவையில்லாம் கூட்டு போவாங்க, வாங்க கோஷம் எழுப்புங்க, வாங்க அந்த பிரச்சனை இருக்கு, வாங்க அப்படி போலாம் இப்படி போலாம்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு போவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில அடுத்தது என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கவனிக்கவும் மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. பேரை பாத்தீங்கன்னா அவங்க பேனர் மட்டும் இருக்கும், நாங்க தான் இந்த பிரச்சனை முடிச்சோம், நாங்க தான் இந்த பிரச்சனை பண்ணோம்னு சொல்லிட்டு. அடுத்த கட்டமா அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாக்குற ஒரு இதுவும் இல்ல. நாங்க மறுபடியும் போய் பார்த்தா கூட எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தட்டி கழிக்கிற வேலை தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவம், இந்த கட்சியில நாங்க இணையும் போது ஒரு தலைவர் ஒரு தொண்டர் அப்படின்ற ஒரு ஈகோல எல்லாமே வந்து ஒரு யூனிட்டா இருந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால உடல் மண்ணுக்கு உயிர் தாய் சபை கழகம் ஐயமுக்கு என்று கூறிக்கொண்டு வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக வடசென்னை மாவட்ட செயலாளர் ஷேக் ஃபரீத் என் பேரு, அடுத்தபடியாக மாவட்ட தலைவர் முகமது சுலைமான், வடசென்னை மாவட்ட தலைவர். நன்றி. பேச வாய்ப்பளித்த தாய் சபைக்கு